பூக்கள் பல வகைப்படும். அவற்றில் பூசணிக்காயின் பூ வித்தியாசமாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் காண்பது பூசணிக்காயின் பூ மஞ்சள் நிறத்தில் காணப்படுகிறது. பூசணி ஒரு படரும் தாவரமாகும். பூசணியில் ஆண் பூ மற்றும் பெண் பூக்கள் தனித்தனியாக இருக்கும். அதே போல படரும் செடிகள் உள்ளன, படரா செடிகள் உள்ளன, மரங்கள் உள்ளன, செடி கொடிகள் உள்ளன. பூசணிக்காய் பல வகையில் பயன்படுகிறது. காய்கறியாக பயன்படுகிறது, உணவு தயாரிக்க பயன்படுகிறது, கூட்டு தயாரிக்கப்படுகிறது, பொரியல் தயாரிக்கப்படுகிறது, மேலும் சாம்பார் தயாரிக்கப்படுகிறது, வணிகத்தில் விற்பதற்கு பயன்படுகிறது. அதே போல சேவல் கொண்டை பூ, கொண்டைக்கோழி பூ மிகவும் பிரசித்தி பெற்றது. இதுவும் வணிகத்திற்கு பெயரிடப்படுகிறது. மாலையில் தொடுக்க பயன்படுகிறது. இதுவும் முக்கியமான செடியாகும். இதன் மூலம் பொருளீட்டலாம், மாலைகள் தொடுக்கலாம். அதே போல நமது பூசணி பூவின் மூலம் நீங்கள்